So hi, hello, vanakkam and welcome to Escape Vlogs. இன்னும் கண்ணோ சரியா போகல. அது வேற, அது ட்ரிங்க்ஸ் யாரும் என் கண்ணை கேட்டாங்க. தலைவிதி நல்லதாய். அச்சோ எவ்வளவு பொறையிறது. டேய் சொட்டு போட்டுடா. டேய் யாரும் இல்ல பிரதர், அது இது இவங்க அந்த கேள்வி ஒருத்தங்க கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா அவங்க கேட்டாங்க. அந்த டெலிக் தான் போட்டு. சோ எப்பவுமே சியர்ஸ் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க என்னன்னா செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சியர்ஸ். இப்பதான் ஒரு காஃபி குடிச்சேன். மைஜாரிட்டி செது பத்தி நெல் மேக்ஸ். மிக்ஸ் பண்ணி டீல கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க. நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க. இன்னொன்னு சில பேர் ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியும்? ஓ அந்த இது நீங்க காலேஜ் பொண்ணுங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவீங்களா? ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன அது வேற ஏதோ பேச போறடா நீ சரிடா. இன்னொன்னு நம்ம கதை அது இங்க கதை சொல்லிட்டு அவரே படம் எடுத்துருவாங்க ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு வேலை பண்ணலாம். இனிமே vlogல நம்ம கதையை சொல்லிடுவோம். பாக்குற வியூவர்ஸ் வந்துட்டு அதை படமா எடுத்துக்கிட்டோம். கிரெடிட்ஸ் மட்டும் எனக்கு கொடுக்கட்டும் போதும். டைரக்டர் ஒரு 4-5 கதைங்க நாங்க டெய்லி பேசுவோம். ஒரு 12 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் நாங்க கதை பேசிட்டு தான் தூங்குறோம். நாளைக்கு பண்ணிடுவோம், இந்த சண்டே பண்ணிடுவோம்னு பிளான் பண்ணுவோம். ஆனா நடக்காது. என்னன்னா இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியே செருப்பால் அடிச்சு இவங்க இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஆளுங்க தான் நம்ம எல்லாரும். ஏன்னா நாங்க பிளான் கரெக்டா தான் பண்றோம், அதுதான் அமைய மாட்டேங்குது நம்மளுக்கு. எது இல்ல கூடிய சீக்கிரமா நாங்க அந்த கதைங்கெல்லாம் காப்பி ரைட்ஸோட நீங்க வந்து அந்த கதையை எடுத்து நீங்க பண்ணுங்க. ஆமா, லாஸ்ட்ல கிரெடிட் மட்டும் எஸ்கே vlogs போட்டுருங்க. அவ்வளவு எஸ்கே vlogs நீங்களும் பாக்குறது தானே. என்ன பங்கு இதெல்லாம்? மறந்துட்டா பங்கு இது மறந்துட்ட பங்கு மறந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு ரீசெண்டா ஒரு போட்டோ பார்த்தேன். அந்த போட்டோ நான் இங்க அப்லோட் பண்றேன். தளபதி இந்த சைடு இது வச்சிருப்பாரு, வேலு வச்சிருப்பாரு. இந்த சைடு கத்தி வச்சிருப்பாரு. அந்த மாலை எல்லாம் போட்டு அவர் பார்க்கும்போது எனக்கு அவரே ஏதோ கடவுள் மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தாரு. அது புடிச்சிட்டேன். ஆமா, ஆனா அது எடிட் பண்ணி போடும்போது அது லிட்டரலி ஏதோ முருகர் போட்டோ மாதிரி இருந்துச்சு. ஒரு எடிட் பண்ணிருந்தாரு. இப்போ இதுல இந்த வீடியோல இப்ப தளபதி பத்தி பேசியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம துப்பாக்கி வாங்கினார்ல அவரை பத்தி பேசுவோம். இவருது எப்படி இருந்துச்சு சேயோன்? நான் சேயோன் பத்தி பேசிட்டேன். சேயோன் லிட்ரலி ஆஃப்டர் லைக் சோ லாங் டைம் சிவானா படத்துக்கு நான் வெயிட் பண்ணேன்னா லிட்ரலி இதுதான். ஏன்னா அவ்வளோ மாசம் இருந்தாரு. ஸோ லிட்ரலி அது என்ன சொல்றது, காலிவுட் முருகர் அப்படின்னு என்ன சொல்லலாம் அவருக்கு. ஷோ அது எல்லாம் கொட்டுறது ನೋಡಿ. எதுவுமே இல்லை சொல்றதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுல சந்தீப் குமார்னு போய் வேற ஏதாச்சும் பேர் வரும், அவ்வளவுதான். லாக் இல்ல, லாக் எடுத்துட்டு இருக்கேன். மைக் போடல. பரவாயில்ல, அந்த மைக்கோட ரெக்கமெண்டேஷன் வரும். எமோஷன் தான் முக்கியம், மைக்கை முக்கியம். இல்லைங்க இந்த மீமே சிவாஜி இது போட்டுரு கடைசியா. அது இல்ல அது ஆர்சி கார்டு கொடுத்துட்டீங்களா? ஆர்சி கார்டு அவர்கிட்ட. ஸோ இது இன்சூரன்ஸும் இது நோ டியூ சர்டிஃபிகேட்டும் ஆர்சி. ಮುಂದೆ ಎತ್ತಬೇಕು.
என்ன கிராஸ் ஓப்பன் ಇನ್ನೊಂದ್ಸಲ ಹಂಗೆ ಹೇಳ್ಕೊಂತೀರಾ அழகா உக்காண்டானே உள்ள போயிட்டு இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால சங்கு தாண்டி உனக்கு கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்